ஆயிரம் ஜன்னல் வீடு, இது அன்பு வாழும் கூடு. ஷோ என்ன என்கிட்டயே வா, தப்பிக்கவே முடியாது. காலுக்கையும் உடைச்சிருவேன். கட்டின பொண்டாட்டிய ரோட்ல இழுத்து போட்டு அடிக்கிறது, பிள்ளைங்களை அசிங்கமா பேசுறது, நீங்களா எத்தனை வருஷம் ஆனாலும் திருந்தவே மாட்டீங்களாடா? குடின்னு குடிச்சு குடிச்சு உன் உடம்பையே வீணாக்குனது மட்டும் இல்லாம உன் குடும்பத்தையும் வீணாக்கிட்டு இருக்கியா? மொவனே வெடிச்சிருவேன் உன்ன. ஐயா இனிமே குடிக்க மாட்டேயா. இதுதானடா போன வாட்டி வந்தப்பையும் சொன்னேன். இந்த வாட்டி உன்னை விடுறதாவே இல்ல. நான் கருத்துதான் உன்னை அனுப்ப போறேன் பாரு. ஐயான விட்டுருங்கய்யா, நான் இனிமே இப்படி எல்லாம் குடிக்க மாட்டேன். நான் என்ன உன் பொண்டாட்டியா? நீ சொல்றதுக்கெல்லாம் மண்டையை ஆட்டிக்கிட்டு சரிங்கன்னு சொல்றதுக்கு? டேய் பிரிச்சு எடுத்துருவேன். சார் சொல்லுங்கண்ணே. சார் கம்ப்ளைண்ட் கொடுக்கறதுக்கு ஒருத்தவங்க வந்திருக்காங்க. என்ன கம்ப்ளைண்ட்னு எழுதி வாங்கி அனுப்பிச்சு விடுங்கண்ணே. இல்ல சார் உங்களை தான் பாக்கணும்னு வெயிட் பண்றாங்க. என்னையவா? யாருண்ணே? இதுக்கு முன்னாடி வந்திருக்காங்களா? இல்ல சார் இதுக்கு முன்னாடி வந்ததில்ல, இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் வராங்க. யாரா இருக்கும் தெரியலையே. சரி அனுப்பிச்சு விடுங்கண்ணே. சரி சார். ஏண்ணே சிரிக்கிறீங்க? இல்ல சார் ஒன்னும் இல்ல, இதோ அனுப்பி விடுறேன். இதுக்கு சிரிச்சுட்டே போறாரு. அப்படி யாரு வந்திருப்பா? யாருன்னு தெரியல, வரட்டும். டேய் நானும் ஒரு வாட்டியும் விட்டுட்டு தான் இருக்கேன். ஆனா இந்த முறை நீ தப்பிக்கவே முடியாதுடா. ஏன்னா இந்த வாட்டி உன் பிள்ளைங்க வந்து உன் மேல கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்குங்க. சார் குட் மார்னிங். யாரது? ஹே வாலு. வாயாடி பெத்த புள்ள வரப்போற நல்ல போல யாருவ? ஏய் வாலு, நீ என்னடா இங்க? நான் ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்கணும். கம்ப்ளைண்ட் கொடுக்கணுமா? என்ன நக்ஷு, என்னாச்சு? யாரு மேல கம்ப்ளைண்ட் கொடுக்கணும்? அம்மா மேல. என் பொண்டாட்டி மேல என்கிட்டயே வந்து கம்ப்ளைண்ட் கொடுக்குற? ஆமா, ஓவரா பண்றா, என்ன திட்றா. அதான் கம்ப்ளைண்ட் கொடுக்கணும். ஆமா ஸ்டேஷனுக்கு நீ மட்டுமா வந்த? இல்ல, அம்மா வந்துட்டாங்க. சரி வா ரூம்குள்ள போலாம். ஓகேப்பா. நக்ஷு என்னடாமா பிரச்சனை? நீலா நீ ஏன் இவ்வளவு கோவமா இருக்க? என்னன்னு அவகிட்டே கேளுங்க. நக்ஷு என்னடா தங்கம், ஏன் அம்மா இவ்வளவு கோவமா இருக்காங்க? அப்பா அம்மா ரொம்ப மோசம். எனக்கு இந்த அம்மா பிடிக்கல. நம்ம வேற அம்மா வாங்கிக்கலாம்ப்பா. டேய் இந்த டீலிங் நல்லா இருக்குடா. நானும் ரொம்ப வருஷமா உங்க அம்மா கூட வாழ்ந்துட்டேன். பேசாம இன்னொரு அம்மா வாங்கிக்கலாமா? சரிப்பா. ரொம்ப சந்தோஷம். நானாவது ஒரு இடத்துல நிம்மதியா இருப்பேன். என்ன ரொம்ப டார்ச்சர் பண்றீங்க நீங்க எல்லாரும் சேர்ந்து. ஹே என்ன தாண்டி பிரச்சனை? சாப்பிடவே மாட்டேங்கிற மாமா. கிஞ்சி இவ்வளவு நேரமா ஊட்டிக்கிட்டு இருக்கேன். 6 வயசு ஆகுதுல, உட்கார்ந்து சாப்பிட வேணாம்? திட்டுனா அவ்வளவு திமிரா பதில் சொல்லிக்கிட்டு இருக்கா. நக்ஷு பேபி என்ன தங்கோது? சாப்பிடணும்ல, அப்பதானே ஸ்ட்ரென்த்தா வளர முடியும். அப்பா இங்க வா. என்னடா கண்ணா? நல்லா இருந்தா நான் ஏன்பா சாப்பிடாம இருக்க போறேன்? அம்மா சாப்பாடு நல்லாவே இல்ல தானே? உண்மையை சொல்லுப்பா. சத்தியமா இதுக்கும் எனக்கு எந்த சம்பந்தமும் இல்லடி. அவளை தாண்டி கூப்பிட்டு சொன்னா. இருக்காது. எப்படி இருக்கும்? ஹாஸ்பிட்டலுக்கும் போயிட்டு வீட்ல சமைச்சு வச்சுட்டு அப்படியே மாங்கன்னு வேலை செஞ்சுட்டு போறேன்ல, எல்லாருக்கும் அப்படித்தானே இருக்கும். உன்னை யாராவது இப்ப சமைக்க சொன்னாங்களா? நீ என்ன சமைச்சுக்கிட்டு இருக்க? பாட்டி எவ்வளவு நல்ல சாப்பாடு எல்லாம் கொடுப்பாங்க, டேஸ்டா இருக்கும். நீ அவங்களையும் கொடுக்க வேணாம்னு சொல்லிட்ட. ஏய் பாட்டிக்கு வயசு ஆயிடுச்சு. அவங்க இன்னும் நமக்கு உட்கார்ந்து சமைச்சுக்கிட்டே இருக்க முடியுமா? அவங்களுக்கு ரெஸ்ட் வேணாமா? அதனால தான் நான் அவங்கள ரெஸ்ட் எடுக்க சொன்னேன். அப்பா நீ அம்மாவை ஜெயில போடுப்பா. ஜெயில பொண்ணுமா? ஏண்டா தங்கம், அம்மா பாவம்ல. ஆமா, இப்படி செல்லம் தங்கம் மயிலன்னு கொஞ்சிக்கிட்டு இருக்கனாலதான் அவளுக்கு இவ்வளவு வாய். என்ன மாமா இந்த வயசுல இவ்வளவு வாய் பேசிட்டு இருக்கா? ஏய் இந்த காலத்து குழந்தைங்களும் அப்படிதான் இருக்கும் நீலா. நம்ம தான் அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும். அதுக்குன்னு என்ன பண்ண முடியும்? இப்படியே பேசிக்கிட்டு இருங்க. ரொம்ப வாய் பேசிக்கிட்டு இருக்கா. என்னைக்கு வச்சு சாத்த போறேன்னு எனக்கு தெரியல. அப்பா என்ன திட்டுதாங்கப்பா. உங்களை ஜெயில போடுங்கப்பா. குட்டிமா அவ உன் அம்மாடா. அவ எதுக்கு சொல்றா? உன் நல்லதுக்கு தானே சொல்றா. நீங்க தானே அம்மாவை புரிஞ்சு நடந்துக்கணும். சாப்பிடணும், நல்லா விளையாடணும், ஸ்கூலுக்கு போறீங்க, நல்லா படிக்கணும். அடம் பிடிக்காம அம்மா என்ன சொல்றாங்களோ அவங்க பேச்ச கேட்கணும். ஓகேவா? அம்மா பாவம்டா கண்ணு. அம்மா டாக்டருக்கு படிச்சிருக்காங்க. அவங்க வேலையும் பார்த்துட்டு வீட்டுல இருக்கிற எல்லா வேலையும் செய்யறாங்கல்ல. ஹெல்ப்புக்கு ஒரு அக்கா இருக்காங்க தான். இருந்தாலும் அம்மா எல்லாத்தையும் கரெக்டா மேனேஜ் பண்றாங்கல்ல. உனக்கு கரெக்டான டைமுக்கு சாப்பாடு கொடுக்குறாங்க, என்ன கரெக்டான டைமுக்கு கவனிச்சுக்கிறாங்க. இதெல்லாம் அம்மா பண்றாங்கல்ல. நம்மளும் அம்மாவை மதிக்கணும்லடா. ஆமா. இப்போ நீங்க எக்ஸாம்ஸ்ல எல்லாம் ஃபர்ஸ்ட் ரேங்க் வாங்குறீங்கல்ல, அப்போ அப்பா உங்களுக்கு என்ன வாங்கி தருவேன்? சாக்கி, ஐஸ்கிரீம், பீட்சா எல்லாம் வாங்கி தருவீங்க. நீங்க ஏதாவது ஒரு விஷயம் பெருசா பண்ணும்போது அப்பாவும் அம்மாவும் சேர்ந்து உங்களை பாராட்டி உங்களுக்கு பிடிச்சதெல்லாம் வாங்கி தரோம்ல. அது எதுக்கு வாங்கி தரோம்? நீங்க இவ்வளவு தூரம் கஷ்டப்பட்டதுக்கு உங்களுக்கு ஒரு அப்ரிசியேஷனுக்காக. ஆனா அம்மா இவ்வளவு தூரம் நம்மளுக்காக கஷ்டப்படுறாங்க. அவங்களுக்காக நம்ம எதுவுமே செய்யறது இல்லல. அட்லீஸ்ட் அவங்க சொல்றதை கேட்டாலே அவங்களுக்கு ஹாப்பியா இருக்கும். ஓகேவா? சரிப்பா.
நீங்க நல்லா சிரிச்சுட்டு ஜாலியா இருக்கணும். அம்மா சொல்றதா கேட்டுட்டு அம்மா கிட்ட ஹாப்பியா இருந்தீங்கன்னா உங்களுக்கு பிடிச்சதெல்லாம் அம்மா செஞ்சு தருவாங்க. ஓகேவா? ஆ சரிப்பா. கரெக்டா மார்னிங் எந்திரிச்சோனே உங்களுக்காகவும் எனக்காகவும் தான் அம்மா எல்லாமே செய்றாங்க. உங்களை கரெக்டா ஸ்கூலுக்கு அனுப்புறாங்க. வீட்டுக்கு வந்தோடனே உங்களுக்கு அழகா சொல்லித் தராங்க. அம்மா சொல்லித் தரதுனால தானே நீங்க ஃபர்ஸ்ட் ரேங்க் வாங்க முடியுது. எல்லாரும் உங்களை அப்ரிஷியேட் பண்றாங்கல்ல, அது எல்லாத்துக்கும் ரீசன் அம்மா தானே. ஆமா. அப்போ நம்ம அம்மாவை ரெஸ்பெக்ட்ஃபுல்லா நடத்தணும். ஓகேவா? ஓகேப்பா. சரி, ஓகே. அம்மா கிட்ட சாரி கேட்டுலாமா? நான் என்ன சொல்றேனோ அது அப்படியே அம்மா கிட்ட சொல்லுங்க. ஓகேவா? ஓகேப்பா. இங்க வாங்க, நான் உங்க காதுல சொல்றேன். அம்மா சாரிம்மா. பரவாயில்லடா தங்கம், இதுக்கப்புறம் நான் இப்படிலாம் பண்ணுவேம்மா. நீங்க எவ்வளவு கேவலமா சமைச்சாலும் நான் சாப்பிட மாட்டேம்மா. நான் இப்படிதான் வாய் பேசிட்டு ஜாலியா சுத்துவேம்மா. உங்களை வெறுப்பேத்திக்கிட்டே இருப்பேம்மா. இவ்வளவு நேரம் அவ காதுல இததான் சொல்லி கொடுத்தீங்களா? ஏன் முன்னாடி அவகிட்ட நல்ல விதமா பேசுற மாதிரி பேசிட்டு காதுல தப்பு தப்பா சொல்லி கொடுக்குறீங்க? ஏய், சத்தியமா நான் எப்படி சொல்லி கொடுக்கலடி. அவ வேணும்னே பண்ணிட்டு போறாடி. உங்க பிள்ளையாச்சே இப்படி தானே பண்ணுவா? ஏய் நிலா, சத்தியமா அதுக்கு ஆப்போசிட்டா தாண்டி சொல்லி கொடுத்தேன். நான் இனிமே எல்லாமே கேட்டுக்கிறேன். நீங்க எவ்வளவு நல்லா சமைச்சாலும் நான் சாப்பிட்டுக்கிறேன்னா சொன்னேன்டி. அவ அப்படியே ஆப்போசிட்டா பேசிட்டு போறாடி. காலையில ஆப்போசிட் வேர்ட்ஸ் எதுவும் சொல்லி கொடுத்தியா? அதை அப்படி பேசிட்டு போறாளோ? எனக்கு வர கோபத்துக்கு உங்க ரெண்டு பேரும் என்ன பண்ணுவேன்னு எனக்கு தெரியாது. ஓய், என்ன எதுக்கு இவ்வளவு கோவப்படுற? குழந்தைங்கன்னா அப்படிதான் இருப்பாங்க. ஃப்ரீயா விடு. என்ன மாமா ஃப்ரீயா விடு ஃப்ரீயா விடுன்னு எவ்வளவு வாய் பேசுறா? நீ சொன்னா கேட்க மாட்டேன். வழக்கம் போல என் ட்ரீட்மெண்ட்டை ஸ்டார்ட் பண்ண வேண்டியதான். நீயே ஒரு டாக்டர், உனக்கே அப்பப்ப நான் ட்ரீட்மெண்ட் பார்க்க வேண்டியதா இருக்கு. என்ன மாமா, நான் என்னென்னமோ பேசிக்கிட்டு இருக்கேன், நீங்க ஏதோ ஒண்ணு உளறிக்கிட்டு இருக்கீங்க. ஐ லவ் யூ. போங்க பேசாம. ஏய், என் கண்ணை பாருடி. அதெல்லாம் பார்க்க முடியாது, போங்க. ஓய் பொண்டாட்டி. போங்க மாமா, நான் வீட்டுக்கு கிளம்புறேன். போலாம், பொறுமையா போலாம். என் பொண்டாட்டி இப்படி கோவமா இருக்கிறது எனக்கு சுத்தமா பிடிக்கல. என்ன பண்றது, எல்லாருமா சேர்ந்து என்ன கோவப்படுத்துறீங்களே. ஐ லவ் யூ டி பொண்டாட்டி. லவ் யூ லவ் யூ லவ் யூ. லவ் யூ லவ் யூ. இப்படியெல்லாம் மூஞ்ச வச்சுக்கிட்டு லவ் யூ சொன்னா எனக்கெல்லாம் பிடிக்காதுப்பா. என் பொண்டாட்டி சிரிச்சுக்கிட்டே ஐ லவ் யூ மாமான்னு சொல்லணும். அப்பதான் எனக்கு பிடிக்கும். ஓகே மாமா, ஐ லவ் யூ. இப்ப எப்படி இருக்கு? சரி, ஓகே. உன் டென்ஷன் எனக்கு புரியுது. டென்ஷன் ஆகாத, ஸ்ட்ரெஸ் ஏத்திக்காத. வா, நானும் ஹாஃப் டே லீவ் போடுறேன். நம்ம வீட்ல ஜாலியா இருக்கலாம். ஐயோ மாமா, நீங்க ஒர்க் பாருங்க. என் உயிரை வாங்கிட்டா. எப்படியாவது நீ அப்பாவை கூட்டிட்டு போகணும்னு சொல்லி வீடியோ காலையாவது பேசுறீன்னு கெஞ்சினேன். முடியவே முடியாது, நான் நேரா போயே ஆகணும்னு சொல்லிட்டா. அதான் கூட்டிட்டு வந்தேன். நீங்க வேலையை பாருங்க, நான் பாத்துக்கிறேன். பரவாயில்லடி தங்கம், உன் கூடயும் அந்த வாலு கூடயும் இருக்கிறது தான் எனக்கு பெரிய சந்தோஷமே. அதை தாண்டி இந்த வேலையெல்லாம் எனக்கு முக்கியம் இல்ல. நான் நாளைக்கு கூட வந்து பாத்துக்கிறேன். வாங்க, நம்ம வீட்டுக்கு போலாம். சரி மாமா. ஓய் வாலு. அப்பா. அம்மா ஸ்கூலுக்கு டைம் ஆயிடுச்சுமா. இதழ் குட்டி. அம்மா கிளம்பிட்டியா தங்கம்? ஆமாமா, கிளம்பிட்டேன். சரி, அம்மா சொன்னதெல்லாம் ஞாபகம் இருக்குல்ல? ஸ்கூலுக்கு போகும்போது பார்த்து கவனமா போகணும், பார்த்து கவனமா வரணும். யாருனே தெரியாதவங்க கிட்ட எல்லாம் பேசக்கூடாது. யாராவது ஏதாவது கொடுத்தாங்கன்னா வாங்கி சாப்பிடக்கூடாது. நல்லா படிக்கணும். தேவையில்லாம கவனத்தை செதற வைக்க கூடாது. அதானமா? ஆமா தங்கம், அதேதான். ஓகேமா, நீங்க சொன்னது எல்லாமே டெய்லியும் ஃபாலோ பண்ணிட்டு தான் இருக்கேன். ஓகேடா செல்லம். சரி, எல்லார்கிட்டயும் சொல்லிட்டு பார்த்து கவனமா போயிட்டு வாங்க. ஓகேமா. அம்மா, அப்பா எங்க? கார்த்திக் அப்பா, ராஜாப்பா, ரோஜாமா எல்லாரும் வெளியே தான் உட்காந்துருக்காங்க. ஓகேமா, நான் போய் எல்லாரையும் பார்த்துட்டு கிளம்புறேன். சரி கண்ணு, பார்த்து கவனம். அம்மாவும் இப்ப கோவிலுக்கு தான் கிளம்பிட்டு இருக்கேன். நானும் தங்க புஷ்பா இருக்காங்கல்ல, அவங்களும் கோவிலுக்கு போறோம். அப்படியா? சரிம்மா, போயிட்டு வாங்க. கவின், டேய் கவின். அம்மா. கவின், இன்னைக்கு ஸ்கூல் இருக்கு. நீ என்ன கிளம்பாம வந்து நிக்கிற? அக்கா, இன்னைக்கு ஸ்கூல்ல டெஸ்ட். நான் படிக்கவே இல்லை. நான் ஸ்கூலுக்கு போகலக்கா. ஃபீவர்னு சொல்லி லீவ் போட போறேன். அம்மாட்ட போட்டு விட்டுறாதக்கா. அட பாவி, டேய் அம்மாக்கு தெரிஞ்சிச்சுன்னா உன்னை தொலைச்சிருவாங்க. ஏன் அப்படி பண்ற? அக்கா ப்ளீஸ்க்கா. கவின், ஸ்கூலுக்கு கிளம்பாம இங்க என்னமா பண்ணிட்டு இருக்க? அம்மா, ஃபீவர் அடிக்குதுமா. ஃபீவரா? இங்க வா. ஓஷிஷோ, கவின் என்ன இப்படி உடம்பெல்லாம் கொதிக்குது? ஆமாம்மா, எனக்கு ஃபீவரா இருக்கு. டேய், உனக்கு ரொம்ப ஃபீவர் அடிக்குதுடா. எப்படியும் ஒரு 10 ஊசியாவது போட்டாதான் கரெக்டா வரும்னு நினைக்கிறேன். இரு, அப்பாவை கூப்பிடுறேன். கார்த்திக், கார்த்திக் இங்க வாங்க. கண்மணி, இதழ் குட்டி, ஸ்கூல் கிளம்பிட்டீங்களா? கிளம்பிட்டேன்பா. ஓகேடாமா. டேய், நீ ஸ்கூல் கிளம்பலையா? நீ என்னடா பண்ற? ஹேண்ட் வாய பொளந்துக்கிட்டு நிக்கிற. ஐயோ கார்த்திக், சாருக்கு பயங்கர ஃபீவர். எப்படியாவது 10 ஊசியாவது போடுற மாதிரி தான் வரும். செக் பண்ணுங்களேன். ஃபீவரா? கார்த்திக் சும்மா காதை விட்டுக்கிட்டு இருக்கான். நான் பாத்துக்கிறேன். கவின், இங்க வா. அப்பா, அப்பா ஊசி வேணாம். இங்க வா கவின். என்னடா ஸ்கூல்ல டெஸ்டா?
ஸ்கூல்ல டெஸ்ட்னு தெரியுது, படிக்காம என்ன பண்ணிட்டு இருந்த? இல்லப்பா, நான் படிக்கலான்னு தான் உட்கார்ந்து இருந்தேன். இனியன் தான் வா விளையாடலான்னு கூட்டிட்டு போயிட்டான். டேய் போய் சொல்லாதடா. யாரு இனியன் வந்து அண்ணா நீங்க படிக்காதீங்க, என் கூட விளையாடுவாங்க, நம்ம சேர்ந்து விளையாடலாம்னு சொன்னானா? இதை நாங்க நம்பணும். கவின், ஒரு பொய் சொல்லிட்டு அதை மறைக்கிறதுக்கு 10 பொய் சொல்லக்கூடாதுப்பா. அதுக்கு நீ டைரக்டா உண்மையை சொல்லிட்டு இதுக்கப்புறம் இப்படி பண்ண மாட்டேன்னு சொல்லிக்கலாம், ஓகேவா? சரிப்பா. இப்ப உண்மையெல்லாம் சொல்லு. நான் நேத்து வீடியோ கேம்ஸ் விளையாடிட்டு இருந்தேனா, அதான் படிக்கலப்பா. கவின், நீ விளையாட வேணாம்னு சொல்லல, ஆனா படிப்பும் இருக்கணும்ல. வெறுமனே விளையாட்டு மட்டும் இருந்தா பெருசானதுக்கு அப்புறம் எப்படி சாதிக்க முடியும்? ஒன்னும் இல்ல கவின், அப்பாலாம் சின்ன வயசா இருக்கும்போது காலையில 2 hours ஈவினிங் 2 hours ஸ்பெண்ட் பண்ணுவேன். இதுக்கு இடப்பட்ட கேப்ல ஃபுல்லா விளையாட்டு தான். அது படிச்சதுல மட்டுமே தான் இவ்வளவு தூரம் பெருசாய் டாக்டர் ஆயிருக்கேன். அம்மாவும் அப்படிதான் படிப்பாங்க. அதனால நீ படிப்புக்குன்னு கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணு, ஓகேவா? ஓகேப்பா, இனிமே கரெக்டா படிக்கிறேன். சரி ஓகே, இன்னைக்கு லீவ் போட்டுக்கோ. ஆனா நாளையில இருந்து இப்படி எல்லாம் ரீசனே சொல்லக்கூடாது. ஓகேப்பா. கார்த்திக், அவனுக்கு 4 அட்டி கொடுக்காம என்ன கார்த்திக் கொஞ்சிக்கிட்டு இருக்கீங்க? கண்மணி, அவனுக்கு எதுவும் புரிய வைக்க வேண்டியது நம்மளோட கடமை. அடிச்சுதான் புரிய வைக்கணும்னு இல்ல, சொல்லி கூட திருத்தலாம். கவின், அப்பா பேச்ச கேப்பல்லப்பா? கண்டிப்பா கேப்பேன்ப்பா. ஓ, அம்மா கிட்ட போய் சாரி கேளு. அம்மா சாரிம்மா, இதுக்கப்புறம் போய் சொல்ல மாட்டேன். நான் கரெக்டா படிச்சு ஸ்கூலுக்கு போறேம்மா. சூப்பர் கவின், இப்படிதான் இருக்கணும். அம்மா அப்பா உன்னோட நல்லதுக்கு தானே சொல்லுவோம். புரியுதுமா. சரி, இப்ப போய் விளையாடு போ. ஆனா கொஞ்ச நேரம் கழிச்சு படிக்கணும். அப்பா சொன்னது ஞாபகம் இருக்குல்ல? இருக்குமா. அக்கா பாய், இன்னைக்கு ஒரு நாள் தான் நான் லீவு. நாளையில இருந்து உன் கூட நான் ஸ்கூலுக்கு வந்துருவேன். ஓகே கவின், பாய். இன்னைக்கு நல்லா என்ஜாய் பண்ணிக்கோ. கண்மணி, போலாமா? நீங்க இதழ கூட்டிட்டு ஸ்கூல்ல டிராப் பண்ணிட்டு ஹாஸ்பிடல் போங்க கார்த்திக். நான் கோவிலுக்கு போயிட்டு வந்துடுறேன். கண்மணி, நம்ம ஹாஸ்பிட்டலோட எம்டி நீயே லேட்டா வரலாமா? இன்னும் நீ அந்த கோவிலுக்கு போறதை விட மாட்டியே. கொஞ்ச நேரம் மட்டும் கார்த்திக், நீங்க பாத்துக்கோங்க, நான் வந்துடுறேன். சரி, உன்னோட நம்பிக்கையை நான் ரெஸ்பெக்ட் பண்றேன். நீ போயிட்டு வா. இதழ் குட்டி, நம்ம போலாமாடா? போலாம்பா. வானோடு தீட்டி வைத்ததா. நீ போய் கார்ல ஏறுமா. கவின், நீ போய் விளையாடு. ஓகேப்பா. சரி கார்த்திக், நானும் கோவிலுக்கு போயிட்டு அப்படியே ஹாஸ்பிட்டல் வரேன். ஹே நல்லடி, உன்கிட்ட பேசுறதுக்கு தான் குட்டி சமைச்சா. நீ எங்க போற? என்ன கார்த்திக்? நம்மளுக்கு கல்யாணம் ஆகி 10 வருஷம் ஆயிடுச்சு கண்மணி. ஆனா உன்னை பாக்குறப்போ அதே அழகோட அதே புன்னகையோட அப்படியே 10 வருஷத்துக்கு முன்னாடி எப்படி பார்த்தேனோ அதே மாதிரி இருக்குடி. நீங்களும் தான். உன்னை எப்படியே பார்த்துக்கிட்டே இருக்கலாம் போல இருக்கு கண்மணி. ஐ லவ் யூ. லவ் யூ டூ கார்த்திக். இன்பா, என்ன டேய், என்னடா இது? உனக்கு நான் டாய்ஸ் தான விளையாட கொடுத்துட்டு போனேன். நீ என்னடா பருப்பெல்லாம் கீழ கொட்டி வச்சிருக்க? 1 2 3 என்னத்துக்கம்மா? ஏடா பருப்ப வச்சாடா 1 2 3 எண்ணிட்டு இருப்ப? உனக்கு விளையாடுறதுக்கு வேற பொருள். ஐயோ, இப்போ நான் எப்படி இத க்ளீன் பண்ணுவேன்? அப்பனோட ஜெராக்ஸ் அப்படியே அப்பன மாதிரியே இருக்கு. ச்சே. இன்பா, எங்கடி உங்க அப்பா? அம்மா, அப்பா பேப்பர் படிச்சிட்டு இருக்காங்க. அந்த ஆளு அதுக்கு மட்டும் தான் லாய்க்கு. போய் உங்க அப்பனை கூட்டிட்டு வா. 2 பேரும் சேர்ந்து எல்லாத்தையும் க்ளீன் பண்ணட்டும். நான்லாம் இது எதுவுமே பண்ண மாட்டேன். எப்ப பாரு இந்த குட்டி டப்பாக்கு சப்போர்ட் பண்ணிக்கிட்டே இருக்காருல்ல, அவரே வந்து எல்லாத்தையும் பண்ணட்டும். குட்டி டப்பா போடி, பல்ல காமிச்சிட்டு இருக்காம போய் கூட்டிட்டு வா. சரிம்மா. என்னடா என் மூஞ்ச பார்த்து பல்ல காமிச்சிட்டு இருக்க? போடி, கொன்றுவேன். டேய், என்னடா சொன்ன? கொன்றுவியா? வாய் 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 இருக்கு பாரு, வாய். பேசவே தெரியல, ஆனாலும் வாய் இங்க இருந்து வாசப்படி வரைக்கும் போயிட்டு வருது. போடி முட்டக்கண்ணி. டேய், ரொம்ப பேசுன வாய் கிழிச்சிருவேன். ரோஜாமா, வாங்க வாங்க, உங்களை தான் எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தேன். இந்த டப்பாக்கு எப்போதும் சப்போர்ட் பண்ணுவீங்களா? இந்த டப்பா என்ன வேலை பண்ணி வச்சிருக்கான்னு பாருங்க. டேய் டப்பா, சி டேய் இனியா, என்னடா பண்ணி வச்சிருக்க? என்ன ரோஜாமா, புள்ள இந்த வயசுலயே படிச்சுக்கிட்டு இருக்கான். அவனை போய் தப்பா நினைச்சிட்டியே. 1 2 3 சொல்லிட்டு இருக்கான் ரோஜாமா. இழிச்சான் 1 2 3 சொல்றானா? என் கீழே கொட்டி கிடக்கிறதெல்லாம் கண்ணு தெரியலையா? வயசாக வயசாக கண்ணு போயிடுச்சா உங்களுக்கு? வயசாயிடுச்சா? அப்படி என்ன குட்டி வச்சிருக்கான்?
டேய் என்னடா இவ்ளோ பருப்பையும் கீழே கொட்டி வச்சிருக்க? பட்டுப்பு அல்ல ஆன்டூட்டி. என்னது பருப்புல 1 2 3 எண்ணிட்டு இருந்தியா? டேய் என்ன அப்படி சாவடிக்கிற? என்ன மாதிரியே இருக்கியே. சரி என்ன மாதிரியே அறிவா இருப்பேன்னு நினைச்சு உனக்கு போய் சப்போர்ட் பண்ணேன் பாரு. என்ன செருப்பால அடிக்கணும்டா டேய். இந்த பருப்பு கூட நான் மன்னிச்சிருவேன். ஆனா என்ன பார்த்து போடி கொன்றுவேன் முட்டைக்கண்ணி என்னென்ன வார்த்தையெல்லாம் பேசுறான் தெரியுமா? ஏண்டா டப்பா தலையா? என் பொண்டாட்டிய பார்த்து முட்டைக்கண்ணி கொன்றுவேன் அவ இவன பேசுனியா? ஏதோ என்ன மாதிரி இருக்குன்னு உன்னை சும்மா விட்டுட்டு போறேன். இல்ல இங்க நடக்கிறதே வேற. அப்பாவும் பையனும் சேர்ந்து நல்லா சமாளிங்க. அம்மா இனியா என்னையும் முட்டைக்கண்ணின்னு அம்மா சொல்றா. இன்பா தம்பி பாவம் இல்லம்மா, அப்படி எல்லாம் கம்ப்ளைண்ட் பண்ண கூடாது சரியா? போங்கப்பா, நீங்க எப்பவுமே தம்பிக்கு தான் சப்போர்ட் பண்றீங்க. அவன் எவ்வளவு சேட்டை பண்றான் தெரியுமா? நேத்து நோட் எல்லாம் கிழிச்சு வச்சிட்டான். நோட்ட கிழிச்சிட்டானோ? டேய் உன்னைய. மாமா ஒரு நிமிஷம், நீங்க அவனை என்ன பண்ண போறீங்கன்னு எனக்கு நல்லா தெரியும். நீங்க இன்பாவை கூட்டிட்டு கடைக்கு போயிட்டு வாங்க. இவன் என்ன தப்பு பண்ணாலும் இவனை கடைக்கு கூட்டிட்டு போய் சாக்லேட் வாங்கி கொடுத்து, தம்பி இப்படி எல்லாம் பண்ண கூடாதுப்பா, அம்மா பாவலப்பான்னு சொன்னா கேட்டுப்பானா? 4 அட்டி கொடுத்தாதான் இவெல்லாம் சரிப்பட்டு வருவான். ஒழுங்கா நீங்க இன்பாவை கூட்டிட்டு கடைக்கு போயிட்டு வாங்க, நான் பாத்துக்கிறேன் இவனை. ஏண்டா வாழை சுருட்டிட்டு இருந்திருக்கலாம்ல, தேவையாடா இது உனக்கு? டேய் டேய் சேட்டை பண்ணா சாக்கி வாங்கி தருவேன்னு சொன்னதுடா. சேட்டை பண்ணாம இருந்தா சாக்கி வாங்கி தருவேன்னு சொன்னேன். டே 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 அது தெரியாம அன்னைக்கு அவ என்ன ரொம்ப திட்டாங்கிறதுக்காக உன்கிட்ட அப்படி வந்து சொன்னேன்டா. அதுக்குன்னு இப்ப வரைக்கும் அதை ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்க? ஓஹோ, இந்த வேலையெல்லாம் அந்த சின்ன டப்பாவும் அந்த தகர டப்பாவும் கூட்டு சேர்ந்துட்டு பண்ணிக்கிட்டு இருக்கீங்களா? இன்னைக்கு உங்க 2 பேரையும் என்ன பண்றேன்னு பாருங்க. ஓ நீங்க படுத்துற நிமிஷம்னால தாங்க முடியலையே, தலை வலிக்குதுடா. அம்மா, மேடம் சொல்லுங்க மேடம். அம்மா உங்களோட 10 வருஷம் சிறை தண்டனை இன்னையோட முடியுதுமா. இன்னைக்கு நீங்க ரிலீஸ் ஆக போறீங்க. ஐயோ மேடம், என்ன சொல்றீங்க? இன்னைக்கு நான் ரிலீஸ் ஆக போறேனா? ஆமாமா உண்மையாதான் சொல்றேன், வாங்க. மேடம் என் பிள்ளைங்கள்ட்ட சொல்லிட்டீங்களா மேடம்? என் பையன் என் மருமவ என் பேரன் பேத்திங்களோட வருவாங்க மேடம், சொல்லிட்டீங்களா? அதெல்லாம் ஃபோன் பண்ணி சொல்லியாச்சுமா, வெளியே தான் நிக்கிறாங்க. அப்படியா மேடம்? சரிங்க மேடம், ரொம்ப ரொம்ப நல்லது. வெளியே வாங்கம்மா, சைன் போட்டுட்டு கிளம்புங்க. சரிங்க மேடம். மேடம் என்னம்மா 10 வருஷம் கழிச்சு பிள்ளை பேரன் பேத்தி எல்லாம் பார்க்க போறீங்களா? ஆமா மேடம், அப்பப்ப என் பையன் வந்து பாத்துக்கிட்டு போனா, என் மருமவளை கூட்டிட்டு வந்து காமிடான்னு வெளியே வாங்கம்மா வந்து பாருங்கன்னு சொல்லிட்டான். போய் தான் மேடம் பார்க்கணும். என் பேர குழந்தைங்க என் மருமவ எல்லாரும் சந்தோஷமா இருக்கிறத நான் இப்பதான் பார்க்க போறேன். சரிம்மா. ஆமா ரெஜிஸ்டர்ல சைன் போட்டீங்களா? போட்டேன் மேடம். சரி கிளம்புங்க. ரொம்ப நன்றி மேடம், நான் இங்க இருந்த வரைக்கும் என்ன நல்லா பாத்துக்கிட்டீங்க. ரொம்ப சந்தோஷமா இங்க இருந்து போறேன். வாட்டி கேக்குறேம்மா, இங்க வந்ததுக்கும் நீங்க தான் ரொம்ப சந்தோஷப்பட்டீங்க, இப்ப இங்க இருந்து போறதுக்கும் நீங்க தான் ரொம்ப சந்தோஷப்பட்டுட்டு போறீங்க. ஆமா மேடம், சரி நான் போயிட்டு வரேன் மேடம். வாங்கம்மா. அப்பா கடவுளே, எப்படியோ எல்லாமே முடிஞ்ச மாதிரி இருக்கு. இனிமேலாவது என் மருமவ என் பையன் என் பேர குழந்தைங்களோட சந்தோஷமா வாழணும். என் பிள்ளை எங்க? அங்க நிக்கிறான். ஐயா ராமு, ராமு ஐயா.